விஷயம் கிடையாது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு என் உடன் பிறந்த உடன் பிறப்பு யாருன்னே எனக்கு தெரியாது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இந்த வருஷம் 18வது வருஷமா பாத யாத்திரை நடந்து போக போறேன். என் ஐயன் ஐயப்பே, இந்த தத்துவமசி புட்டு மூஞ்சிக்கார எங்க அண்ணனை எனக்கு கண் முன்னாடி 2 தினங்களுக்கு முன்னாடி தான் காட்டிருக்காரு. சோதனையிலையும் உனக்கு ஒரு கண்டிப்பா ஒரு சந்தோஷம் இருக்கு. ஐயா, எதுவுமே செய்ய வேணாம். கார்த்தி ஒண்ணுல மாலை போட்டு கடு விரதம் இருந்து என் ஐயன் ஐயப்ப நாம பாடி வந்தீனா நீ அவர்கிட்ட கேட்க எவனா ஒருத்தன் எந்த சாமியா சொல்லுவாப்ப இந்த சாமியில ஒரு சாமி நான் ஐயப்பனுக்கு முன்னாடி நின்று அதை கேட்டேன்னு சொல்லுவாப்ப. யாராவது ஒரு சாமி கேட்க முடியுமா? போய் நின்று பார்த்து அழுகுதான் வரும். எவனாலேயே ஐயா ஐயப்பா எனக்கு பண்ணி கொடுக்க கேட்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கான தூக்கி அந்த பக்கம் வீசிடுவான். அந்த அளவுக்கு என் ஐயன் ஐயப்பா வச்சுக்க மாட்டான். நான் தான் சொல்றேன், 100 பேர் போற மாலை போட்டு போற காய் உடைச்சு நெய்யை கொண்டு போய் ஐயன் ஐயன் சன்னதிக்குள்ள போய் என்ன பண்ற உள்ள விட்டா எடுக்கிறாரு. மேலாப்ல இருக்கிற நெய்யை ஊத்தி என் ஐயன் ஐயப்பன் தலையில ஊத்துவாரு. அந்த மேலாப்ல இருக்கிற நெய்யா நம்ம இருக்கணும். அப்படி நம்ம மேலாப்ல இருக்கிற நெய்யா இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? கண்டு விரதம் இருக்கணும். காலை முதல் கார்த்திகை 1 முதல் 1 நாள் முடிஞ்சா 40 தினங்கள் கண்டிப்பா விரதம் இருந்தீங்கன்னா இப்பெல்லாம் இப்ப காலையில மாலையை போட்டு மத்தியானத்துக்கு மலைக்கு போயிட்டு வந்துட்டு நாங்க 10 வருஷம் 20 அதெல்லாம் இல்ல. அப்புறம் எப்படி கேட்டதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லுவா? எப்படி கிடைக்கும்? ஆனா நான் தான் சொல்லுவேன், அம்மா அப்பாவே உனக்கு ஒன்று வண்டி வாங்கி தரணும் 1008 பிரச்சனை இத்தனை வாங்கி கொடுக்குறாங்க. என் ஐயன் ஐயப்பனுக்கு எத்தனை கோடான கோடி பக்த பொதுமக்கள் இருக்கிற சோதனை வைக்கத்தான் செய்வேன். நீ இந்த சோதனையை தாண்டினா தான் நீ கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். இந்த கூட இருக்க சாமியில்தான் கேட்டு பாருங்க. எத்தனையோ தெய்வங்களுக்கு நாங்க வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு தான் இருக்கோம். கன்னி பூஜை குரூப்ல எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாத குழந்தை பிறந்திருக்கு, கல்யாணம் நடந்திருக்கு. கண்டிப்பா நீங்க நல்ல விரதம் இருந்து நாங்க எதையும் எதிர்பார்க்கல. கடுமையான விரதம் இருந்து ஐயன் ஐயப்பன் மலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீ கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். சுவாமியே